இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க பப்பாளி பழ மரத்தை பார்க்கலாம் வாங்க. இது மேலேயே போயிட்டுருக்கு, ஆனால் காயே காய்க்க மாட்டேங்குது. பூ பிடிக்குது, அப்படியே கீழே விழுந்துட்டுருக்கு. சரின்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வெட்டி விட்டாங்க. வெட்டி விட்டு திரும்பவும் தழைஞ்சிருக்கு. திரும்பவும் பூ பிடிக்குது, திரும்பவும் கீழே விழுகுது. இதே வேலையாக பண்ணிகிட்ருக்கு. கீழே வந்து சின்ன வெங்காயம் ஊனி விட்டுருக்காங்க அம்மா. இது ஒரு வாரம் 2 வாரத்தில் எடுத்துருவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து வெண்டைக்காய் செடி, சிறுகீரை செடி, அப்புறம் வல்லாரக்கீரையெல்லாம் இருக்குது. வல்லாரக்கீரை எங்கெங்கெல்லாம் வேர் போகுதோ அங்கங்கெல்லாம் ஈஸியாக முளைச்சி வந்துடுது. இதுக்கு நாங்கள் பெருசாக எந்த பராமரிப்பும் பண்ணுறதில்ல. இது வந்து இந்த டப்பாவில் ஊனி விட்டுருக்காங்க வெள்ளரிக்காய் விதை. இது இப்போ மழை நல்லா பெய்யறங்காட்டிக்கு சீக்கிரமாகவே மேலே வந்துருச்சு. அப்படியே சைடில் வந்து பிரண்டை செடி இருக்குது. இது வந்து பசி எடுக்கலைன்னா இதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரின்னு எங்கள் வீட்டில் கொண்டாந்து நெட்டி விட்டுருக்கோம். இது இன்னும் வளர்ந்ததுலேருந்து ஒரு டைம் கூட பொறிக்கவே இல்லை. இது பாட்டுக்கு அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ராதி ஸ்டைல் குக்கிங்கை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வந்து கமெண்ட்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ.